ஹாய் ஹலோ. ஆவி பிடிக்கிறான் பாருங்கள், கத்திக்கிட்டே இருந்தான். இப்போ தான் அடிச்சு உள்ளே உட்கார வச்சுருக்கேன். என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பார்ப்போம். எல்லாம் அமுக்கு அமுக்கு. தண்ணிக்குள்ள போயிருவேன். போகாத பிடி. ஏன் மூடுடா, இதுக்குள்ள திறந்து வச்சிருக்கேன். இப்போ மேலே நல்லா புடிடா. அமுக்குடா. அதுக்குதான் இருக்கேன். புடிடா. இங்கே பாருங்கம்மா, வேணும்டா பார்க்கவா, வெளியே காட்டக்கூடாதுடா. நீ என்னடா படுத்துட்டு மூஞ்சில மட்டும் படுத்துக்கிட்டே ஆவி பிடிக்கிறான். உள்ள மட்டமெல்லாக்க படுத்துட்டான். படுத்துட்டு தலையை மட்டும் விட்டுருக்கான். யாராவது இப்படி ஆவி பிடிப்பாங்களா? பெரிய கொடுமை. அப்படிடா, வெளியில தெரியுதுடா. பயமா இருக்குமா? சிங்கம் புலியெல்லாம் இருக்காது. நல்லா அமுக்கி பிடி. உனக்கு ஆவி கூட பிடிக்க தெரியல. 6ஆம் கிளாஸ் படிக்கிற வெக்கமே இல்லை. வெளியே வரக்கூடாது. பிடி. ஏன் என்ன திறந்து வச்சிருக்க? திறக்காத, மூடு மூடு. ஆவி பிடிக்கிற கொடுமையை பார்த்தீங்களா? அடித்து அடித்து அழுது அழுது அது கண்ணீர் தான் உள்ளே போயிருக்கும். நல்ல சளி பிடிச்சிருச்சு. கண்ணெல்லாம் கண்ணீராக இருக்குது. ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் மிஸ்ஸு சரியானாதான் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கன்னு பெரிய பாமை போட்டுருச்சு. இதை வச்சு என்னால் மேய்க்க முடியாது வீட்டுக்குள்ளே வச்சு. நான் காலையில் போய்ட்டு மத்தியானம் தான் வருவேன். இது நல்லா ரவுண்ட் அடிக்கும். முடியலைன்னு அது படுத்துருக்கதை பாருங்கள். ஆவி பிடிக்கிற ஸ்டைலை பாருங்கள். தலையை தூக்கிக்கிட்டு கீழே தண்ணி இருக்குது. இது என்ன ஆவி பிடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கத்துது, ஊருக்கே கேட்குற மாதிரி. பக்கத்து வீட்டிலேருந்து பாட்டி வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தான் கதவை அடைச்சி விட்டேன். தண்ணி அவ்வளோவா சுடவே இல்லை பாருங்க. கையெல்லாம் வெளியில் தெரியுது. ஏன்னா உள்ள ஃபோன் பார்த்துட்ருக்கியா இல்லை டிவி பார்த்துட்ருக்கியா? அப்படி பொத்தி படு தெரியுது. ஓவராக பண்ணுது. எப்படி தான் இது ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல என்னால். நானும் வேலைக்கு போயிட்டு வரேன்னா இதனால் ரெஸ்ட்டே கிடையாது. இதுக்கு வேலை பார்த்தே பாதி ஓஞ்சிருவேன் போல். ரொம்ப வலிக்குது கை கால்லாம். ஆவி பிடிக்கிற ஸ்டைலாக இதெல்லாம். ஊசி போட கூப்பிட்டாலும் வரவே மாட்டுறான். 2 நாளாகவே முடியலை. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு. இல்லைன்னா இன்னும் நொறுக்கி எடுக்க வேண்டியதான். ஆவி போகுது. படி மூஞ்சி பூரா இதாயிருச்சு.